ஹலோ ஹலோ முருகா, சொல்லுங்கண்ணே. மண்டபத்துல நல்ல ஆர்டர் வந்தா கேட்டரிங் சொல்ல சொன்னலப்பா. ஆமாண்ணே. ஒரு ஆர்டர் வந்திருக்குப்பா. சூப்பர்ண்ணே. ஒரு சண்டே ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், 150 பேருக்கு சமைக்கணும். அண்ணே சிறப்பா பண்ணிடலாண்ணே. இப்போ நீ மெஸ்லயா இருக்க? ஆமாண்ணே. சரி, மற்ற டீடைல்ஸ்லாம் என்னங்கறத நான் நேர்ல வந்து சொல்றேன்ப்பா. சரிங்கண்ணே. சரி, வாங்க வாங்க. இந்தாங்க நட்டி. ஏம்பா முருகா, என்னப்பா சக்கரை போடாம டீயை கேட்டா சீனியை அள்ளி போட்டு பாயாசம் மாதிரி கொடுத்துருக்க. ஐயோ அண்ணே சாரிண்ணே, ஒரு சந்தோஷத்துல அள்ளி போட்டேன். ஏம்பா உன் சந்தோஷத்துல ஏன் சுகரை ஏத்தி விட்டுருவியா? சரிண்ணே இருங்கண்ணே, வேற டீ போட்டு தரேன். இருங்க. பரவாயில்ல, ஒரு நாள் தானே, நான் இனிப்பாவே குடிக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. இல்ல முருகா, இது சந்தோஷமான செய்தின்னு சொன்ன. ஆமாண்ணே. அண்ணா என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லடா, நம்ம மண்டபம் மேனேஜரு கால் பண்ணாரு. சரி. ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுத்தா சிறப்பா பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அதான் சின்னதா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 150 பேருக்கு சேர்த்து சமைக்கிற மாதிரி ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. டேய் முருகா, சூப்பர் முருகா. அண்ணா சூப்பர்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா இப்பதான் சொல்லிவிட்டோம், அதுக்குள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு. சமண்ணே. சரி, என்ன மெனு, என்ன அமௌண்ட், அதெல்லாம் பேசிட்டியா? அது இல்லண்ணே, அவரே நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா அப்பா, ஏடா வேலை நேரத்தில் வேலையை பார்க்காம அண்ணன் தம்பி 3 பேர் கூட்டி சேர்ந்து பேசிக்கிறீங்க. அது வந்து அப்பா ஆர்டர். ஏலே ஆர்டர் எடுத்தா கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான்ற. அது இல்லப்பா, அந்த ஃபங்க்ஷனு. ஃபங்க்ஷனா? எந்த ஃபங்க்ஷனுக்குடா போறீங்க? இல்லப்பா, நாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல. வந்த மண்டப மேனேஜர் கிட்ட முருகன் கேட்டரிங் ஆர்டர் கேட்டிருந்தான்ல, அவரு நம்பிக்கை ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காருப்பா. ஏண்டா நான் இப்படி சொல்லியே நீ அந்த ஆர்டர் எடுத்து பண்ண போறியா? ஏன்பா அண்ணன் பண்ணட்டுமே. ஏலே இவன் ஒருத்தன், இவனுக்கு அந்த கூறு வரலாம் கிடையாதுடா. ஏண்டா இங்க நம்ம மெஸ்ல அம்மிட்டு வேலை கிடக்கு, இங்க வேலை செய்வே ஆள் 10 குறையா கிடக்கு. இந்த லட்சணத்துல இவர் வெளியில வர ஆர்டர் எடுத்து பண்ண போறாராங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிடுவோம்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை வச்சு பண்ற வேலை கிடையாதுடா அது. கொஞ்சமாவது முன் அனுபவம் வேணும், பக்குவம் வேணும்.